Dear friends, welcome to this video lesson. In this video lesson, we are going to discuss revision tips for paper 1 TN set and net. இந்த வீடியோ பதிவுல பேப்பர் 1 கடைசி நேரத்துல நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணணும், எந்தெந்த ஏரியாஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த ஏரியாஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு இது. ஸோ இதில் டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் கையில் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லெசன் ஃபுல்லாக நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ திஸ் பேப்பர் இஸ் காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். செட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் இது வந்து காமனான பேப்பர். நெட் எக்ஸாமுக்கும் இந்த பேப்பர் வந்து காமன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா கிராஜுவேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ரிசர்ச் பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு இந்த பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து 10 யூனிட்ஸ் இருக்கு. ஈச் யூனிட் கேரிஸ் 5 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டோட்டலா வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பேப்பர் 1 வந்து 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ், பேப்பர் 2 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ்ல நீங்க எழுத போறீங்க. 300 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்ப நம்ம யூனிட் 1க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த யூனிட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், அதாவது மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் இதுல வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க மெட்டீரியலை நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல் கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி, கம்பல்சரி இதை வந்து ஃபுல்லா நீங்க ரிவிஷன் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஏரியாஸ்ல இருந்து நம்ம எக்ஸாமுக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ இதுல காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டொமைன்ஸ் இருக்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல தியரிஸ் ஆஃப் லேர்னிங்ல இருந்து கேட்கறாங்க. இதுல வந்து முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா பியாஜேஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எரிக்சன்ஸ் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட், கோல்பெக்ஸ் மாரல் டெவலப்மெண்ட். அந்த 3 தியரிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இதுல நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாவே கொடுத்துருக்கேன். ஸோ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்னா டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ஸ். எந்த மெத்தட்லாம் டீச்சர் சென்டர்டா இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டீச்சர் சென்டர்டா இருக்கும். அதாவது லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் சென்டர்டா இருக்கும். ஸ்டூடெண்ட் சென்டர்டு, அது நல்லா பாத்துக்கணும். டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ஸ், லேர்னர் சென்டர்ட் ஆர் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்ஸ். இப்ப மாடர்ன் எஜுகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட், ஸோ அந்த மாதிரி அவங்களாவே அந்த டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி அவங்க கத்துக்கணும். அதுதான் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்ஸ்ல நிறைய கொடுத்துருக்கேன், அதை வந்து இங்க டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தென் ஆன்லைன் மெத்தட்ஸ், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸ்வயம், மூக், என்பிடிஎல். ஸோ அந்த மாதிரி ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸ்வயம் பிரபா, மூக், என்பிடிஎல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதுல அந்த ஆன்லைன்
கோர்சஸ்ல நம்ம என்ரோல் பண்ணிட்டு நம்ம வீட்டில இருந்துகிட்டே நம்ம வந்து படிக்க முடியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓப்பன் எஜுகேஷன் அப்படின்னு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரீசெண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இது நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டீச்சிங் எய்ட்ஸ். டீச்சிங் எய்ட்ஸ்ல வந்து ஆடியோ எய்ட்ஸ் இருக்கு, விஷுவல் எய்ட்ஸ் இருக்கு, ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இருக்கு, ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் இருக்கு, 3D எய்ட்ஸ் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன். அந்த டேபிளர் காலம்ல இருக்கக்கூடியது எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு டிவிஷன்லயும் என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லா பாத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இவாலுவேஷன் சிஸ்டம்ஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடிக்கடி வந்து இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், டயக்னாஸ்டிக் இவாலுவேஷன். இந்த 3 டைப்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து முக்கியமான ஏரியாஸ் மட்டும்தான் நான் வந்து இதுல சொல்லியிருக்கேன். நீங்க இந்த முக்கியமான ஏரியாஸை மிஸ் பண்ணாம இதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓகே, டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட். ஸோ இதுல ரிசர்ச் ஹெட்டிங் வந்து பாத்துக்கோங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட். இதுல மிஸ்டேக் இருக்கு. ஓகே, the first one is characteristics of research. ஸோ இதுல characteristics of research அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, எம்பிரிக்கல். ஸோ இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவிட்டினா என்ன, ரிலையபிலிட்டினா என்ன, வேலிடிட்டினா என்ன, வேலிடிட்டியில என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எம்பிரிக்கல், லாஜிக்கல். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்றேன். அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மெத்தட், ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிடேட்டிவ் மெத்தட். இந்த 5 மெத்தட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன மெத்தட்ல வருது அப்படின்னு கேட்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இது என்ன மெத்தட்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னாக்கா குவாலிட்டியை ரெஃபர் பண்ணக்கூடியது, குவான்டிட்டினா நம்பர்ல சொல்றது, குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிடேட்டிவ் மெத்தட் அது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட்னா சயின்டிபிக் மெத்தட், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இதுல ஈஸியாவே நீங்க மார்க் எடுத்துடலாம். இதுல வந்து மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்பர் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. இதுல வந்து ஸ்டெப் 1 2 3 4 5 வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் வரும், நல்லா பாத்துக்கோங்க. ரிசர்ச் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் பாத்தீங்கன்னா ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், ஹைப்போதீசிஸ், ரிசர்ச் டிசைன், சாம்பிளிங் டெக்னிக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, ரிப்போர்ட். இந்த மாதிரி சீக்வன்ஸா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், ஹைப்போதீசிஸ், டெம்பரரி சொல்யூஷன், ரிசர்ச் டிசைன், அதுக்கப்புறம் சாம்பிளிங் டெக்னிக்ஸ். சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து அந்த டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த டைப்ஸ் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி, சாம்பிளிங் டெக்னிக்ஸ், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஹைப்போதீசிஸ் இம்பார்ட்டன்ட், வேரியபிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ்ல வந்து அந்த ஹெட்டிங்ஸ் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் டீட்டெயிலா படிக்க வேண்டியது வேரியபிள்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஹைப்போதீசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, தென் ரிப்போர்ட் ரைட்டிங். அந்த ரிப்போர்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கேன், அது பாத்துக்கோங்க. அடுத்தது ஃபார்மேட் ஆஃப் தீசிஸ் ரைட்டிங். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம தீசிஸ் எழுதுறோம். அந்த தீசிஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? ஸோ அதுல வந்து ப்ரிலிமினரி செக்ஷன், மெயின் பாடி ஆஃப் த செக்ஷன், தென் கன்க்ளூடிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷனா கொடுத்து அதுல சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் ரெஃபரன்ஸ், பிப்ளியோகிராஃபி, ஃபுட் நோட்ஸ். இந்த 3 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பிப்ளியோகிராஃபி, ஸோ அதுல வந்து ஏபிஏ ஸ்டைல் இருக்கு, எம்எல்ஏ ஸ்டைல் இருக்கு, ஃபுட் நோட்ஸ் இருக்கு, அது வந்து பாத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற மாதிரி அதுல கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், ஸோ இயர், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மைனூட்டா நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரிஜினாலிட்டி, ஹானஸ்டி, ரிலையபிலிட்டி,
இன்டெகிரிட்டி, லீகலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி. ஸோ தீஸ் ஆர் ரிசர்ச் எத்திக்ஸ். சில முக்கியமானது சரிங்களா. நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா ரிசர்ச் எத்திக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால அது ரொம்ப டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல ரொம்ப முக்கியமானது மட்டும் இங்க சொல்றேன் நான் சரிங்களா. நான் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும், வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ அதனால முக்கியமானது மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதனால இந்த முக்கியமான ஏரியா சொல்றேன். அந்த மற்ற ஏரியாஸ்ல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேஜரிசம். பிளேஜரிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பிளேஜரிசம் யூஜிசி ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அந்த ரூல்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பேராகிராஃப் ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் பேராகிராஃப்ல எந்த இடத்துல வருது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியாவே 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே பேராகிராஃப்ல தான் இருக்க போகுது. இதை வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மீடியமான பேராகிராஃப் தான் கொடுப்பாங்க. ரொம்ப லென்த்தியான பேராகிராஃப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓஎம்ஆர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேராகிராஃப்ஸ் அது மாதிரி லென்த்தி பேசேஜஸ் கொடுப்பாங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்னால மேக்ஸிமம் வந்து ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாவே நீங்க அதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கும். ஈஸியாவே நல்லா படிச்சு பொறுமையா நிதானமா காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆன்சர் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதை மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமான யூனிட் இது சரிங்களா. ஈஸியா நம்ம 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா காம்ப்ரிஹென்ஷன். நல்லா ரீட் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் வந்து எந்த சென்டென்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க, அந்த சென்டென்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து அந்த சென்டென்ஸுக்கு பின்னாடி இருந்து அதுல ஆன்சர் இருக்கும் சரிங்களா. அதனால நல்ல மைனூட்டா வந்து ரீட் பண்ணிட்டு மைண்ட்ல உள்வாங்கிக்கிட்டு மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் இஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப்னு கேட்பாங்க. வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து உங்களுக்கு நிறைய அந்த சப்டாபிக்ஸ் அதுல எல்லாமே கொடுத்துருக்கேன் நான், என்னென்ன ஏரியாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன், வெர்டிகல் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணியிருந்தாலே கெஸ் பண்ணி நீங்க ஆன்சர் அடிச்சிடலாம் சரிங்களா. இந்த கம்யூனிகேஷன், டீச்சிங் ஆப்டிடியூட், இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்க ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிருந்தீங்கனாலே ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் டீச்சிங் ஆப்டிடியூட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அதனால நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போ வந்து கடைசி நேரத்துல முக்கியமான ஏரியாஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. சென்டர், என்கோடிங், மெசேஜ், டீகோடிங், ரிசீவர், ஃபீட்பேக், தான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சைக்கிள் இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து அந்த ஒவ்வொன்றுமே என்னங்கிறது டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. என்கோடிங் என்ன, டீகோடிங் என்ன, ரிசீவிங் தி மெசேஜ், ஃபீட்பேக், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த சைக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாவே கொடுத்துருக்கேன். ஸோ அதை எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாவே அதை கெஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. சைக்கலாஜிக்கல் பேரியர், லாங்குவேஜ் பேரியர், கல்ச்சுரல் பேரியர், ஸோ இந்த மாதிரி பிசியாலஜிக்கல் பேரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மாஸ் கம்யூனிகேஷன். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மாஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்டர்நெட் தான் ரொம்ப பிளே பண்ணுது மாஸ் கம்யூனிகேஷன்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கம்யூனிகேஷன், ஆடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங், சோசியல் மீடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாஸ் கம்யூனிகேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா. ஸோ இது எல்லாமே
ரொம்ப முக்கியம். ட்விட்டர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கூட கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சோசியல் மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சில மாஸ் மீடியா ஏஜென்சிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நேஷனல் லெவல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு நியூஸ் மீடியாஸ் ரிலேட்டடான அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். சரிங்களா, 5th யூனிட் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதுக்கு நான் கொடுத்துருக்கிறது குறைவான பேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுல எல்லாமே கவர் பண்ணிட்டேன். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஈஸியா நீங்க 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மெத்தட், ஸ்கொயர் ரூட், என்ன மெத்தட்ல அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதை கெஸ் பண்ணுங்க. ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்க வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடக்கூடாது. ரிலாக்ஸ்டா பாருங்க. அடிஷன் சூட் ஆகுதா, சப்ராக்ஷன் சூட் ஆகுதா, மல்டிப்ளிகேஷன் வருதா, டிவிஷன் வருதா, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ரொம்ப அதிகமான வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர்ல இருக்கும், கியூப்ல இருக்கும். சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த பேட்டர்ன் பிட்வீன் த நம்பர் சீரீஸ். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன பேட்டர்ன், என்ன டிஃபரன்ஸ் வருது, எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் வருது, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா வந்து நம்பர் சீரீஸ்ல நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் நம்பர் சீரீஸ்ல இருந்து கண்டிப்பா வரும். அடுத்தது லெட்டர் சீரீஸ். அதே மாதிரிதான் லெட்டர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆல்பபெட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு நீட்டா வந்து அந்த மெத்தட் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்குமே உங்களுக்கு அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, ரஃப் சீட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல வந்து எழுதுங்க, அந்த பேட்டர்ன் கண்டுபிடிங்க. நீங்க கெஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு டைம் எழுதி நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இதுல எல்லாம் மார்க் விட்டுறக்கூடாது. சரிங்களா, நம்பர் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், லெட்டர் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தான். ஸோ ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேர்முக்கு அதுக்கு அந்த அதுலயே கொடுத்துருப்பாங்க, அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி டீகோட் ஆயிருக்குது, ஒரு லெட்டர்ஸ அவங்க எப்படி டீகோட் பண்ணிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான். நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் வந்து உங்களுக்கு நீங்க அதுல தெளிவா இருந்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேட்டர்ன் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கும். அது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அது பிளஸ், அடிஷன், அப்புறம் கிராஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நான் வந்து மெத்தட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல என்னென்ன மெத்தட் இருக்கு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த மெத்தட் சூட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஷிப், இந்த 4 டாபிக்ல இருந்து நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டினாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். சென்டென்ஸ் மெத்தட், டயக்ராம் மெத்தட் சொல்லியிருக்கேன். சென்டென்ஸா நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெண்டுமே வந்து நீங்க கரெக்டான ஆன்சர் வருதாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா ஒரு மெத்தட்ல உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா இன்னொரு மெத்தட்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சென்டென்ஸ் நீங்க வந்து எழுதிட்டு அதை வந்து சென்டென்ஸ் மாடிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். இன்னொன்று வந்து டயக்ராம் போட்டு நீங்க வந்து அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ், இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ். ஸோ இதுல இருந்து நம்ம 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், இதுக்கு எல்லாமே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம்ல போயிட்டு நீங்க அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்க வந்து அந்த டேபிள மனப்பாடம் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு டேபிள் அழகா கொடுத்துருப்பேன், அந்த டேபிள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இது எல்லாத்துக்குமே நீங்க நான் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கணும். கம்பல்சரி மெமரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல 5 மார்க்ஸ் நீங்க அழகா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி அதை நல்லா பார்த்துக்கோங்க.
ஏன்னா மெட்டீரியலை நான் வந்து இதுக்கு உங்களுக்கு குறைவான பேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லா சாம்பிள்ஸும் எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட்டஸ் லாஜிக்கல் ரீசனிங். இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய யூனிட். சரிங்களா? இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு டாபிக் கொடுக்கல. நான் எதை முன்னாடி கொடுத்தா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினிங்லேருந்து அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் புரியும். நீங்கள் முக்கியமான நான் ஏரியாஸ் இதில் சொல்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த லாஜிக்கல் ஆர்டரில் சீக்வன்ஸாக நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு டாபிக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் மெட்டீரியலில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிகினிங்ல வந்து இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன் கொடுத்துருப்பேன், இன்ஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வரும். அதை மொதல் லெசன் புரிஞ்சாதான் செகண்ட் லெசன் புரியும், மொதல் 2 லெசன் புரிஞ்சாதான் தேர்ட் லெசன் புரியும், தேர்ட் லெசன் புரிஞ்சாதான் ஃபோர்த் லெசன் புரியும். இது எல்லாமே புரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த ஃபைனலா கேட்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நீங்க ஈஸியா அடிக்க முடியும். சரிங்களா? அதனால இந்த யூனிட் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் நீங்க மெமரி பண்ண வேண்டியது நான் என்னன்னு சொல்லிடுறேன். டேர்ம்ஸ் மெமரி பண்ணிக்கணும். மைனர் டேர்ம்னா என்ன, மேஜர் டேர்ம், மிடில் டேர்ம், கன்க்ளூஷன், இந்த 4 ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராம் கம்பல்சரி நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அது ஏ டைப் சென்டென்ஸ், யூனிவர்சல் நெகட்டிவ் இ டைப் சென்டென்ஸ், பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஐ டைப் சென்டென்ஸ், பர்டிகுலர் நெகட்டிவ் ஓ டைப் சென்டென்ஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அதனோட டயக்ராம். இதை தெளிவா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேஸ். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடியது எல்லாமே நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்ஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா அது இமீடியட் இன்ஃபரன்ஸ் இருக்குது, அதுல டைப்ஸ் வருது. அதுக்கப்புறம் மீடியட் இன்ஃபரன்ஸ் வருது. அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் முடிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முடியலன்னா நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க அப்ளை பண்ணிடலாம், ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எதுவுமே கை கொடுக்கலன்னா உங்களுக்கு வென் டயக்ராம் வந்து கை கொடுக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, காம்ப்ளிமெண்டரி பேர். ஒரு இடத்துல காம்ப்ளிமெண்டரி பேர்னு கொடுத்துருப்பேன், ஒரு 4 பேர் இருக்கும். அதை கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த காம்ப்ளிமெண்டரி பேர் நீங்க மனப்பாடம் பண்ணாதான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. the sentence all dogs are animals is false, which among the following is true அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், காம்ப்ளிமெண்டரி பேர் வந்து நீங்க மனப்பாடமா தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா என்னன்னா, ஒரு டைப் சென்டென்ஸ் வந்து அதுல காம்ப்ளிமெண்டரி பேர்ல 2 டைப் சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன் நான். ஏ டைப், ஐ டைப், இ டைப், ஓ டைப், அந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுல ஒன்னு ட்ரூவா, ஒன்னு 2 கொடுத்துருப்பேன். அதுல 2ல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருக்கும், ஒன்னு ஃபால்ஸ். சரிங்களா? அதுதான் காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர்ல ஒரு டைப் வந்து ட்ரூ, இன்னொரு டைப் வந்து கம்பல்சரி ஃபால்ஸ். சரிங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எக்ஸாம்ல அதை அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். காம்ப்ளிமெண்டரி பேர்ல ஒரு சென்டென்ஸ் வந்து ட்ரூ, இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ். அப்போ ஒன்னு ட்ரூனா இன்னொன்னு ஃபால்ஸ். சரிங்களா? அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வென் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வென் டயக்ராம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியால ஒரு 3 கொஸ்டின், அதுக்கு பின்னாடி வந்து இந்தியன் நாலேஜ்ல ஒரு 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த 3 கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் அடிச்சிடலாம். சரிங்களா? வென் டயக்ராம் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, லாஜிக்கல் ரீசனிங்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செய்ய வேண்டியது வென் டயக்ராம் போடுங்க. உங்களுக்கு நான் எப்படி போடணும்னு அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வென் டயக்ராம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டைப்ஸ் வந்து உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டயக்ராம் போட்டு தான் நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கம்பல்சரி அந்த டயக்ராம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, மிஸ் ஆகாது. ஆன்சர் வந்து ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஃபேலசிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேலசிஸ் இருக்கு. அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபேலசிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபேலசிஸ் வந்து கண்டிப்பா அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபேலசின்னு கேட்கலாம், அல்லது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 டைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம், கேட்காம கூட போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 இருக்கும் பாருங்க, அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க.
ஃபேலசிஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன். ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் சரிங்களா, ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அதுல வந்து கான்ட்ரடிக்டரிஸ், கான்ட்ரரிஸ், சப் கான்ட்ரரிஸ், சப் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. கான்ட்ரடிக்டரிஸ்னா என்ன, கான்ட்ரரிஸ்னா என்ன, எந்த சென்டென்ஸும் கான்ட்ரடிக்டரியா வருது, எந்த சென்டென்ஸ் ஏவும் ஐ வந்து கான்ட்ரடிக்டரியா வரும், இ ஓ வந்து கான்ட்ரடிக்டரியா வரும், கான்ட்ரரிஸ் எது, சப் கான்ட்ரரிஸ் எது, சப் ஆல்ட்ரேஷன் எது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுல வந்து அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த மைனூட் டிஃபரன்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அது இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிரமணாஸ், இந்தியன் நாலேஜ், வேலிட் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நியூ ஏரியாஸ், இதுல இருந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வந்து சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நிறைய டைப்ஸ் வருது, டிவிஷன்ஸ் வருது. ஸோ அதனால இதுல சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரமணாஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அதுல வந்து 6 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரத்யக்ஷா, அனுமனா. பிரத்யக்ஷா அப்படின்னா பர்செப்ஷன். பர்செப்ஷன்ல வந்து ஆர்டினரி பர்செப்ஷன், எக்ஸ்ட்ராடினரி பர்செப்ஷன் அப்படின்னு இருக்கும், அது பாத்துக்கோங்க. அனுமனா இன்ஃபரன்ஸ் சரிங்களா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனுமனா, அந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதெல்லாம் பாத்துக்கோங்க. உபமனா கம்பாரிசன், சப்தா வெர்பல் டெஸ்டிமோனி, அர்த்தாபட்டி இம்ப்ளிகேஷன், அனுபலாப்தி நான் அப்ரிகென்ஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய 6 டைப்ஸ் பாத்துக்கோங்க. இந்த சான்ஸ்கிரிட் டேர்முக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு பாத்துக்கோங்க. இது கூட மேட்சிங்ல கேட்கலாம் சரிங்களா. இதுவே உங்களுக்கு மேட்சிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வியாப்தி, இன்வேரியபிள் ரிலேஷன் சரிங்களா, அது நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அதுல மெத்தட்ஸ் ஆஃப் டிடக்ஷன் ஒன்னு கொடுத்துருப்பேன். அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த 5 டேர்ம்ஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹெட்வபாசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேலசிஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். இதுல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு, அந்த 5 டைப்ஸ் நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. இதுல எல்லாமே நீங்க வந்து இந்த வேலிட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் டேர்ம்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்தியன் நாலேஜ், வேலிட் நாலேஜ், பிரமணாஸ், வியாப்தி, ஹெட்வபாசஸ். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா வாட் இஸ் பிரத்யக்ஷா, வாட் இஸ் அனுமனா, வாட் இஸ் உபமனா அப்படின்னு மாதிரி டெஃபினிஷன் மட்டும் பாத்துக்கோங்க. வாட் இஸ் வாட்னு மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப டீப்பா இது வந்து உங்களுக்கு புரியாது. வாட் இஸ் வாட், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ லெசன்ல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஈஸியாவே நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த லாஜிக்கல் ரீசனிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதை வந்து நீங்க நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் மோர் தென் எனஃப், அதுவே போதும். நீங்க நான் சொன்ன ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ இது வந்து வெரி ஈஸி. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இன்டர்பிரேஷன்ல 5 மார்க்ஸ் நீங்க வாங்கிடலாம். இதுல வந்து மோஸ்ட்லி growth ரேட், பர்சன்டேஜ், அடிஷன், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பர்சன்டேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி தான் டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும். அதுலயே டேட்டா இருக்கு, கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு பெஸ்ட் ஆன்சரை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் சரிங்களா. கம்பல்சரி டெரிவேஷன் போட்டுக்கோங்க. சம்ம வந்து ரஃப் சீட்ல நீங்க அப்படியே டெரிவேஷன் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளிக் பண்ணணும். நீங்களா வந்துட்டு கெஸ்ட்ல வந்து இது சரி இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிடாதீங்க. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன் கம்பல்சரி. இந்த 3 விஷயம், 3 யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த 3 யூனிட்டுக்கும் கம்பல்சரி நீங்க ரஃப்ஷீட் யூஸ் பண்ணி அந்த டெரிவேஷன் போட்டு ஃபைனல் ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளிக் பண்ணணும் சரிங்களா. கெஸ்ஸிங்ல போட்டுறாதீங்க, கண்டிப்பா மிஸ்டேக் ஆயிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்னால மார்க் நீங்க லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும், அது பாத்துக்கோங்க. அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் சரிங்களா. ஏன்னா இது கொஞ்சம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருப்பேன். ஏன்னா இதுல எனக்கு கொஸ்டின் எங்கிருந்து வேணாலும் கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இதுல டீட்டெயிலாவே இருக்கும். ஆனா நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக்ஸை நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் நான் லிஸ்ட் போட்டு நீட்டா கொடுத்துருக்கேன். எல்லா இன்புட் டிவைசஸுமே நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. அவுட்புட் டிவைசஸ் கொடுத்துட்டேன், அது எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. Which among the following are input devices? Which among the following is not output devices? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மெமரி யூனிட். மெமரி யூனிட்ல பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, ஸோ அது எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. ரேம் மெமரி பாத்துக்கோங்க, ரேம்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைட்டு, பிட்டு, கேபி, எம்பி, ஜிபி, டிபி. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா. அது எல்லாமே இப்போ அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைல் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், வீடியோ ஃபைல் ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட். இந்த 3 ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் கம்பல்சரி மெமரி பண்ணிடுங்க. இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அடிக்கலாம் சரிங்களா. அந்த ஒரு பேஜ்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சரிங்களா. அடுத்தது இன்டர்நெட். இன்டர்நெட்ல வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா அதுல ரொம்ப நிறைய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் புரோட்டோகால், எஃப்டிபி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். HTML, www. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஃபிஷிங், இந்த மாதிரி ஹேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள், மால்வேர், இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா லேன், கேன், மேன், வேன், பேன் சரிங்களா. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை வந்து அப்ரிவேஷன்லயும் கேட்கலாம், டெஃபினிஷனும் கேட்கலாம். அதே மாதிரி டோபாலஜி லிஸ்ட் கொடுத்துருப்பேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி கொடுத்துருக்கேன். அது பார்த்துக்கோங்க. டூல்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இமெயில். ஸோ இமெயில்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து அதுல இருக்கக்கூடிய புரோட்டோகால், என்ன புரோட்டோகால்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, பிசிசி, சிசி. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இமெயில் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல், அது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும் சரிங்களா. ஒரு கொஸ்டின் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம், மூக், NPTEL, NME, ICT, நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, NDL, NAD. ஸோ அந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்கு பாத்சாலா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் சரிங்களா. இன்ஃபிளிப் நெட், நிறைய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஆர்கனைசேஷன் அதில் இருக்கு, என்னென்ன நியூ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து வேற கொஸ்டின் கேட்கவே முடியாது, அதுல இருந்து தான் வரும். அடுத்தது அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். நிறைய டீட்டெயிலா இருக்கும். நீங்க வந்து அவ்வளோ இது நீங்க ரிவைஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா 3 letters இருக்கக்கூடியதும் 4 letters இருக்கக்கூடிய அப்ரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். டெர்மினாலஜி நல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து வேற எந்த யூனிட்ல கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அடிக்க முடியும் சரிங்களா. டெர்மினாலஜி இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் டெர்மினாலஜி வந்து ரொம்ப முக்கியம். டெர்மினாலஜி நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற டாபிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கெஸ் பண்ணி அடிக்க முடியும். அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவுதான், இது பார்த்துக்கோங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ஸ் அது பார்த்துக்கோங்க. இந்த என்னென்ன டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடியது, இந்த டிவைசஸ், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஆடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் பண்றோம், என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம என்னென்ன ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா, என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 9th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூனிட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா MDGs சரிங்களா, மில்லினம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. SDGs, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நம்பர் முக்கியம், என்னென்ன நம்பர் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நம்பர் கூட கேட்கறாங்க, இயர் கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுல டீட்டெயிலா பார்க்க வேண்டியது நீங்க வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ், என்னென்ன பொல்யூட்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அது எந்த அளவுக்கு ஹியூமன் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன டிசீஸ் கிரியேட் பண்ணுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் தெரியாம இல்லை, இது எல்லாமே தெரியும்.
ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது, அதுல நான் ஒரு டேபிள் போட்டு அழகா கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுல ஏர் பொல்யூஷன்ல என்னென்ன கெமிக்கல்ஸ், என்னென்ன கேசஸ் ரிலீஸ் ஆகுது, அது என்னென்ன டிசீஸ் உருவாக்குது, இது எல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக், அந்த ஆசிட் ரெயின், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். கிரீன் ஹவுஸ் கேசஸ், ஓசோன் டிப்ளீஷன், இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது அதுல கிரீன் ஹவுஸ் கேசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுது, என்ன ஆர்டர், இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஓசோன் டிப்ளீஷனுக்கு என்னென்ன கேசஸ் வந்து காரணமா இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா என்னென்ன நேஷனல் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் என்ன நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் சமிட் என்ன நடந்திருக்கு, அது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுல நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் ரொம்ப முக்கியம். இந்த பொல்யூஷன்னால என்னென்ன டிசீஸ் வருது, ஸோ மெர்குரி, ஸோ இந்த மாதிரி நிறைய நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அதனால என்ன டிசீஸ் வருது அப்படிங்கறத நான் கொடுத்துருப்பேன். அந்த கிளைமேட் சேஞ்சில் இன்னொரு விஷயம் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் ரொம்ப முக்கியம். கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ், ஓசோன் டிப்ளீஷன், அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின், இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. ஹியூமன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த பொல்யூட்டன்ஸ், அதோட டிசீஸ், அந்த பொல்யூட்டன்னால என்ன டிசீஸ் வருது, இந்த லிஸ்ட் மட்டும் கண்டிப்பா மெமரி பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருப்பேன். அந்த டேபிளர் காலம் நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு பர்சன்டேஜ்ன்ட்டு. ஏன்னா இதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, அந்த இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது நான் ரினியூவபிள் எனர்ஜில வந்து நியூக்ளியர் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜினாலதான் நிறைய நம்ம அது மேக்சிமம் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதனாலதான் நிறைய வந்துட்டு CO2 எமிஷன் அதிகமாகுது, நிறைய பிரச்சனைகள் வருது, குளோபல் வார்மிங். ஸோ இந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டு பாருங்க. கிளைமேட் சேஞ்சில் வந்து குளோபல் வார்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரீன் ஹவுஸ் கேசஸ், ஓசோன் டிப்ளீஷன், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், இந்த 4 பாயிண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சில் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து எனர்ஜி ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இதுல நான் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாவே கொடுத்துருக்கேன். அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுல எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். நீங்க வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கிட்டு அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சோலார் எனர்ஜில இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், விண்ட் எனர்ஜில இருந்து எவ்வளவு கிடைக்குது, இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவு ஹைட்ரோ எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எவ்வளவு மெகாவாட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது நேச்சுரல் ஹசார்டஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். இதுல வந்து நான் நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது எர்த்குவாக். அதுல இருந்து கொஸ்டின் திரும்ப கேட்கறாங்க. சைக்ளோன், ஃபிளட், ட்ராட், இந்த 4 டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. எர்த்குவாக்ஸ், சைக்ளோன், ஃபிளட், ட்ராட், இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணி எழுதிடலாம். நான் கொடுத்த மெட்டீரியல் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டீங்கனாலே இது எல்லாமே நீங்க கெஸ் பண்ணி அடிக்கிறதா. நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்க கெஸ்ஸிங்ல அடிக்கலாம் சரிங்களா. அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டீட்டெயிலாவே நான் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லா கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாவே இது பண்ணிக்கலாம். இப்ப கடைசி நேரத்தில் நீங்க எல்லாத்தையும் படிக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நேஷனல் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் சரிங்களா. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பாத்துக்கோங்க, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், மான்ட்ரியல் புரோட்டோகால், ரியோ சம்மிட், பயோடைவர்சிட்டி, பாரிஸ் அக்ரிமெண்ட், சோலார் அலையன்ஸ் சரிங்களா. மான்ட்ரியல் புரோட்டோகால், கியோட்டோ புரோட்டோகால், 2 இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மான்ட்ரியல் புரோட்டோகால், கியோட்டோ புரோட்டோகால், ரியோ சம்மிட், பயோடைவர்சிட்டி, பாரிஸ் அக்ரிமெண்ட், சோலார் அலையன்ஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு டீட்டெயிலாவே நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அதுல இயர், அதுல வந்து அந்த புரோட்டோகால் வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நல்லா பாத்துக்கோங்க. ரைட், அவ்வளவுதான். இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் அது வந்து நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட் எல்லாமே பாத்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 10. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சியன்ட் இந்தியா, ஆன்சியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல வந்து வேதிக் எஜுகேஷன், வேதாந்திக் எஜுகேஷன் சிஸ்டம், புத்திசம், ஜெயினிசம், இந்த 3 இது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் இன் ஆன்சியன்ட் பீரியட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. வேதிக் எஜுகேஷன், புத்திசம், ஜெயினிசம், அடுத்தது யூனிவர்சிட்டிஸ் இன் ஆன்சியன்ட் எஜுகேஷன். அந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்கேன்.
எல்லாமே பாயிண்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த யூனிவர்சிட்டிஸ் இன் ஆன்சியன்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் கமிஷன்ஸ், இதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா எஜுகேஷனல் கமிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷனல் கமிஷன்ஸ் சொல்லி 2 டிவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்து நிறைய கொடுத்துருக்கேன், அது எல்லாமே முக்கியம் தான், எதை விடுறதுன்னு தெரியல. இப்ப நான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்றேன். வுட்ஸ் டெஸ்பேட்ச் ரொம்ப முக்கியம், ஹண்டர் கமிஷன் முக்கியம், ஹார்டக் கமிஷன் முக்கியம், ஜாகிர் ஹுசைன் கமிஷன் முக்கியம், சார்ஜன்ட் ரிப்போர்ட், இந்த 5மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியால இருந்தது. இந்த 5 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ஆர் ராதாகிருஷ்ணன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஆர் ராமசாமி முதலியார் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. கோத்தாரி கமிஷன் சொல்லுவாங்க, ஆர் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லா நல்லா பாத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், கோத்தாரி கமிஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. சரிங்களா? இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது நேஷனல் பாடிஸ். நான் உங்களுக்கு இதுல நம்ம கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா நேஷனல் பாடிஸும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 10-15 நேஷனல் பாடிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பேன். இது எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. நம்மளுக்கு செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜிசி. சரிங்களா? நான் ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்றேன், ஏன்னா எல்லாமே முக்கியம்தான். இதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ, NAC, NBA, NIRF, NIEEE. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுல இருந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்துக்கோங்க. NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் பார்த்துக்கோங்க. NAC நேஷனல் அக்ரிடேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் பார்த்துக்கோங்க. NBA நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் பார்த்துக்கோங்க. NIRF நேஷனல் ரேங்கிங். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுல வந்து ரீசெண்டா வந்து ரேங்கிங்ல இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எது, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது, அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கூட நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா? ரீசெண்ட் நேஷனல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கணும். சரிங்களா? அதுல எல்லாத்தையும் நான் வந்து தேடி பிடிச்சி உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். ரீசெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து கொடுத்துருப்பேன், அது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ரீசன்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது நிறைய லிஸ்ட் இருக்கும். அதுல எல்லா முக்கியமான ப்ரோக்ராம்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக, ஏன்னா இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா வந்து யூனிவர்சிட்டி காலேஜ்ல படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து அதை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ், நேஷனல் ஏஜென்சிஸ், நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாமே ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு அது நல்லா பாத்துக்கோங்க. ஸ்கில் எஜுகேஷன்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்தது எஜுகேஷனல் பாலிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 முக்கியமானது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986, அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது இந்தியன் பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்தியன் பாலிட்டியே அதுவே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதுல நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயங்கள் பாத்துக்கோங்க. அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் பாத்துக்கோங்க. அதுல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கொடுத்திருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் பாத்துக்கோங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் ஒரு டேபிள் கொடுத்திருப்பேன், அது நல்லா பாத்துக்கோங்க. RT ஆக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல வந்து RT ஆக்ட் வந்து அந்த எந்த ஆர்டிகல்ல வருது, எந்த அமெண்ட்மெண்ட், ஸோ அதுல வரக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன், ஸோ இதெல்லாமே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அது எல்லாமே எந்த ஆர்டிகல்ல வருது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும்.
40 above வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் 2 days இருக்குது அப்படிங்கிறதுனால 1 day வந்து பேப்பர் 1க்கு ரிவிஷனுக்காக டைம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேணாம். ஆல்ரெடி நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் படித்தது ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும். ஸோ எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க, டயக்ராம் போட்டு வச்சுருப்பீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. நமக்கு வந்து டெஸ்ட் நம்ம எல்லா யூனிட்லையும் டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பரை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. விட்டுறாதீங்க. எல்லா யூனிட்டுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் இப்போ கொடுத்துருக்கிறது செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால நான் இப்போ கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ரிவிஷன் நல்ல டீப்பாக வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த செட் எக்ஸாம் வந்து இனி வந்து அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது. அதனால இது வந்து இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஈஸியாகவே நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி கிளியர் பண்ணிடலாம். ஆர்ட்ஸ் டிஆர்பி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ யூ வில் பி பிகமிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு சேலரி வந்து 1 lakh above வந்து வரத்துக்கு அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான போஸ்ட்டுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜியோட படிங்க. கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். எல்லாருமே இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள், நெட் எக்ஸாம் அடுத்தது வந்து உங்களுக்கு நெட் எக்ஸாம் வருது, நெட் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்ஷரா கோச்சிங் சென்டர் சார்பாக இந்த டிஎன் செட் அண்ட் நெட் எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களும் தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.